தன்னை எதிர்க்கக்கூடியவங்கள கூட வாழ வைக்கக்கூட கடவுள் தாங்க முருகர். தன்னை எதிர்த்து போரிட்டு தோத்தும் போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு பத்மசூரன். முருகா என்னை மன்னிச்சிடு, உன்னோட அருமை பெருமையெல்லாம் தெரியாமல் நான் உங்ககிட்ட போரிட்டேன், நான் தோத்தும் போயிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ என்னை மன்னிக்கணும். அப்புறம் எனக்கு ஒரு வரமும் வேணும், எப்போவுமே நான் உன் கூட இருக்கணும், உன்னை நான் சுமந்துக்கிட்டே இருக்கணும், அந்த சுமை எனக்கு சுகமான சுமையாக இருக்கும் அப்படின்னு முருகன்கிட்ட ரொம்ப தலை வணங்கி கேட்குறாரு சூரபத்மன் முருகர்கிட்ட. முருகர் ஒன்றே சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்குறவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய உள்ளம் வேணும். மன்னிப்பு கேட்குறதுக்கே ஒரு பெரிய உள்ளம் வேணும். மன்னிக்கிறதுக்கு அதை விட பெரிய மனசு வேணும். எப்போவுமே நான் மன்னிப்பேன். மனம் வருந்தி திருந்தி நீங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்க இல்லையா, இனிமேல் நீங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டீங்க. அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. உடனே சூரபத்மன் மயிலாவும் சேவலாவும் மாறிடுறாரு. அப்போது உன்னை நான் சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னதுனால முருகர் மயிலை வாகனமாக ஆக்கி அதில் நான் உட்காந்து தான் உலகத்தையே சுற்றி வராரு. சேவலை சேவை கொடியாக்கி கையில் வச்சுக்கிறாரு. அப்போ பாருங்கள், அந்த அன்பை எவ்வளோ மதித்து அவர் கூடையே வச்சுக்கிறார் பாருங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான இடத்த கொடுத்துருக்கார் பாருங்கள் அந்த சூரபத்மனுக்கு நம்ம முருகர். தவற உணர்றவங்களுக்கு எப்போவுமே மன்னிப்பு உண்டுன்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம முருகர். அதனால் நாமும் முருகர் பக்தர்களாக இருக்கோம். நம்மக்கிட்டேயும் ஒருத்தருங்க மனம் வருந்தி திருந்தி மன்னிப்புன்னு கேட்டாங்கன்னா நம்மளும் அவங்கள கொஞ்சம் மன்னிக்க தான் செய்வோமே. மன்னிப்போம். திரும்பவும் அந்த தவறு அவங்க செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற மன்னிப்பு கூட ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இல்லையா. அதனால் முருகனை நம்ம இன்றைக்கி வணங்கிட்டுருக்கோம். எவ்வளோ ஒரு அற்புதமான கடவுள் அவர். அதனால் நாமும் கொஞ்சம் மன்னிப்போம். நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா கூட நம்ம வணங்கி முருகனை வணங்கி நம்ம யார்கிட்ட தப்பு செஞ்சோமோ அவங்கக்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்குறதுல தவறே இல்லை. ஏன்னா மன்னிக்கிறதுக்கும் மனசு வேணும், மன்னிப்பு கேட்குறதுக்கும் மனசு வேணும்னு சொல்கிறாரு முருகர். அற்புதமான முருகர் நம்ம வணங்கிட்டுருக்கோம். அதனால் நாமும் முருகர் வழியே நம்ம பின்பற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.